நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் உறவுகள் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இல்லையா? அன்பு அப்படியே தான் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல நமக்கே தெரியாம ஒரு சின்ன இடைவெளி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, அந்த இடைவெளியை எப்படி சரி செஞ்சு அதை ஒரு அழகான இணைப்பு பாலமா மாத்துறது, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லனா உங்களுக்கே நடந்த மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க 2 பேருக்கும் இடையில பாசம் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. அந்த அன்பு ரொம்ப ஆழமா உறுதியா இன்னும் இருக்கு. அதுதான் உங்க உறவோட அஸ்திவாரமே. ஆனா இருந்தும் ஏதோ ஒன்னு மிஸ் ஆவற மாதிரி தோணுதில்ல? ஆனா அந்த ஆரம்பத்துல இருந்த ஒரு நெருக்கம், ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை பார்த்தாலே புரிஞ்சுகிட்ட அந்த தருணங்கள், அதெல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணுதா? பேசுறதுக்கு வார்த்தைகள் இருந்தாலும் மனசளவுல 2 பேருக்கும் நடுவுல ஒரு மெல்லிய திரை விழுந்த மாதிரி. இது தப்பெல்லாம் இல்லங்க. பல நீண்ட நாள் உறவுகள்ல ரொம்ப மெதுவா நடக்கக்கூடிய ஒரு இயல்பான மாற்றம் தான் இது. சரி, இப்படி ஒரு இடைவெளி வந்தா உடனே நம்ம மேலதான் தப்புன்னு நாம நம்மளையே நொந்துக்க வேண்டாம். இது உங்களுடைய தவறு மற்றும் கிடையாது. நாம எல்லாரும் இன்னைக்கு வாழ்ற இந்த உலகத்துல சந்திக்கிற சில அழுத்தங்களோட வெளிப்பாடுதான் இது. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கடுமையான வேலை அழுத்தம், இன்னொரு பக்கம் தீராத குடும்ப பொறுப்புகள், சுத்தி இருக்கிற சமூகத்தோட எதிர்பார்ப்புகள். இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம கவனத்தை மொத்தமா சிதறடிக்கிற இந்த போன், சோஷியல் மீடியான்னு டிஜிட்டல் உலகம். இந்த அழுத்தங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து மெதுவா நம்ம உறவுக்குள்ள நுழைஞ்சு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டையா, விரக்தியா, இல்லனா 2 பேரும் பேசிக்காம மௌனமா விலகி போறதுல கொண்டு போய் விட்டுடுது. இப்பதாங்க நாம விஷயத்தையே வேற ஒரு கோணத்துல பார்க்க போறோம். உங்க உறவுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. அது அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நினைங்க. இந்த வரிய நல்லா கவனிங்க. வளர்ச்சிங்கிறது ஒரு பிரச்சனைக்கான அறிகுறி கிடையாது. அது உயிருடன் இருப்பதற்கான அறிகுறி. அதே மாதிரிதான் உங்க உறவும் உயிருள்ள ஒண்ணு. அது வளரும்போது அதை சரியா கையாள்றதுக்கு நாமளும் சில புதிய திறன்களை கத்துக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இந்த இடத்துல தான் தம்பதியர்க்கான ஆலோசனை ஒரு சரியான வழிகாட்டியா அமையுது. இத ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி பார்க்காதீங்க. இது உங்க 2 பேருக்குமான ஒரு பாதுகாப்பான ஆதரவான இடம். இங்க யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு உங்க உறவோட பிணைப்ப இன்னும் வலுவா மாத்த இது உதவும். சரி, இந்த ஆலோசனை மூலமா எப்படி ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு இப்ப பார்க்கலாம். இத உங்க உறவோட அடுத்த கட்ட பயணத்துக்கான ஒரு தெளிவான மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த பாதையில 4 முக்கியமான படிகள் இருக்கு. விஷயம், நம்மளோட கடந்த கால அனுபவங்கள் நம்மள அறியாம இப்போ எப்படி நம்மள பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. 2வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற விதத்தையும் சண்டைகளை சுமூகமா திருக்கிற திறனையும் மேம்படுத்துறது. இதனால 3வதா, உங்க இடையில குறைஞ்சு போன நம்பிக்கை, மரியாதை, நெருக்கம், இது எல்லாத்தையும் திரும்ப உருவாக்க முடியும். கடைசியா 2 பேரும் சேர்ந்து உங்க எதிர்காலத்துக்காக பொதுவான அடையக்கூடிய இலக்குகளை செட் பண்றது. இந்த ஒவ்வொரு படியும் உங்க உறவுக்கு ஒரு புது தெளிவை கொடுக்கும். சரி, இந்த பயணத்தோட முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க 2 பேருக்கும் இடையில அந்த இணைப்பு எப்படி திரும்பவும் மலரும்? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாற்றத்தை கொஞ்சம் பாருங்க. முன்னாடி ஓயாத சண்டைகள் இருந்த இடத்துல இப்போ ஒரு அமைதியான நல்லிணக்கம் இருக்கும். மனசெலவில் இருந்த அந்த தூரம் மாறி உண்மையான ஒரு நெருக்கம் உருவாகும். தனிமையா உணர்ந்த தருணங்கள் போய் 2 பேரும் ஒரு டீமா சேர்ந்து செயல்படுவீங்க. விரக்தி இருந்த இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பாராட்டிக்கிற ஒரு அழகான பழக்கம் வரும். இது வெறும் மாற்றம் இல்ல, இதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி உங்க உறவோட மட்டும் நிக்காது. இது உங்க வாழ்க்கையோட மத்த எல்லா பகுதிகளையும் அழகாக்கும். உங்களோட தனிப்பட்ட பலம் என்னன்னு நீங்க திரும்பவும் கண்டுபிடிப்பீங்க. பெற்றோரா உங்க டீம் ஒர்க் இன்னும் சூப்பரா இருக்கும். வேலை, குடும்பம், உங்களுக்கான நேரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சந்தோஷமா சேர்ந்து இருக்கிற தருணங்களை உருவாக்குவீங்க. சரி, இப்போ உங்க பயணத்தை ஒன்னா சேர்ந்து தொடங்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த முதல் அடிய முழு நம்பிக்கையோட எடுத்து வைங்க. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடினமான பாதையில நீங்க தனியா நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு துணையா வழிகாட்ட நாங்க இருக்கோம். உங்க உறவு, இவ்ளோ நாள் நீங்க சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை கண்டிப்பா இந்த ஒரு வாய்ப்புக்கு தகுதியானதுதான். உங்க 2 பேரோட எதிர்காலத்துக்காகவும் நீங்க செய்யற ஒரு ரொம்ப அர்த்தமுள்ள முதலீடா இதை பாருங்க. உங்க மாற்றத்துக்கான பயணத்தை இன்னைக்கே தொடங்க எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க, உங்க உறவுல ஒரு புதிய அழகான அத்தியாயத்தை நாம எல்லாரும் சேர்ந்து எழுதலாம். இவ்ளோ நேரம் பொறுமையா அதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.